வணக்கம் மக்களே. பிக் பாஸ் ஜூலி கடந்த சில மாதங்களாகவே அரசியல் சார்ந்த அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியா மூலமா பேசி ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணியும் அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜயையும் அவரோட தொண்டர்கள் பத்தின எதிர்மறையான கருத்துக்களை நிறையவே பகிர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க ஜூலி. இப்போ ரீசெண்டா விஜய் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கிடைச்சும் போகாம சில இடங்களை ரத்து பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஜூலி பேசியிருக்கிறாங்க. இப்போ அதை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நானும் ஜெயிலுக்கு போறேன். ஏப்பா இந்த வல்கர் வாரியர்ஸ் எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் தான். நானே 6 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கே ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப நானும் இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லல. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தேர்தலோட விதிமுறைகளை அதை நான் பின்பற்றுறேன். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டா நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே போர்டை பிடிச்சி நின்றுட்டேன். அதே மாதிரி நீ வெளியே வந்தனா உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், உன்னை கண்டந்துண்டமாக்கிடுவேன், சாவடிச்சிருவாங்க, உன்னை எப்படி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்ன வெறும் வாய்ஸ் அவுட் ஆள் தானா? நானும் நின்று பார்த்துட்டே இந்த தூரத்தால ஒரு 2-3 பேர் மட்டும் டிவிக்கே அப்படின்னு கட்டிட்டு ஓடினாங்க. அதுவும் மைனர் பசங்க தான். ஆக மொத்தம் உங்க அண்ணன் மாதிரி பெர்மிஷன் கிடைச்சும் வீட்டுல இல்லாம கிடைக்கலனாலுமே என்னால முடிஞ்சது என்னவோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு 10 பேருக்கு போனாலுமே எனக்கு அது சந்தோஷம் தான். அண்ட் உங்க அண்ணன் மாதிரி கூட்டத்தை பார்த்து பயந்து விழுந்தடிச்சு வேனுக்குள்ள ஏறாலாம் நான் கிடையாது. நான் தைரியமா நின்று ஒத்தாளா நின்று நான் என்னுடைய கருத்து என்னவோ அதை சொல்லியிருக்கேன். அதை தாண்டி மற்ற அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ப்ளீஸ் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூலி இந்த வீடியோவில் விஜயை பற்றியும் அவரோட தொண்டர்கள் பற்றியும் பேசியிருக்கிற இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான நிறைய ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ட்ரெண்ட் மாம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.